என்னன்னு தெரியாத பேசுறேன். சொல்லுமா. நான் சொன்ன பேர் கொஞ்சம் தெளிவா பேசு. சரிமா. புரியுதா? யார் என்று விளக்கம் புரிகிறதா? சொல்லுங்கம்மா. இதுவோ என்ன நாடு? இதுவோ அந்தரலோகம். அந்தரலோகத்தை ஆளக்கூடியவர் சித்ராகதன். யாருப்பா? அவரு நான் உங்ககிட்ட பக்கத்துல இருப்பேனா? நீ என்ன கேட்ட முடியா? அங்க யாரு கேட்டாங்களா சொல்ல இல்லையா? வெறும் பேர் மட்டும் சொல்றியே. அவர் யாரு? யாரு? உனக்கு யாரா? மகாராஜா. அப்படி சொல்றானே, வெறும் அந்த பேர் மட்டும் இவரு சொல்றீங்க. யாரு கேட்ட பேர் தான் சொல்றானே. இந்த நாட்டையே ஆளக்கூடியவர். புரிகிறதா? புரியுதுமா. அவருடைய மனைவிமார் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருமா? மூப்பிலி மாதர் 30,000. 30,000. போக மாதர் ஒரு 60,000. ஐயோ. ஆசை மாதர். அவ்வளோ பேரா? ஆமாண்டா. ஐயோ, அதெல்லாம் இங்க வராதே. ஆமா. என் பேர் நான் கேட்டியா? உங்க பேர் என்னமா? என்னுடைய பெயரோ பேரோ ஆனந்தி. ஆனந்த பொண்ணு வேடி ஆனந்தி. ஏன் ஆனந்தி? நான் மகாராஜா மனைவின்னு சொல்றேன். அதே மாதிரி பாருடா. ஆனந்திய மச்சான் பொண்ணு இருக்குதியா? ஞாபகம் வச்சிருக்கியா? இது முடி. முன்னே கேட்டாங்க போ. இன்னும் எப்படி வருகிறேன்? எப்படி? நீ அங்கிட்டு நில்லு. நான் இங்கிட்டு சொல்றேன். நின்னுட்டியா? சொல்லுமா. சங்கா வட்டாரா மின்னா சரிகை பலஹமாலனா சங்கா வட்டாரா மின்னா சரிகை பலஹமாலனா சரிகை பலஹமாலனா சங்கா வட்டாரா மின்னா சரிகை எப்படி வருகிறேன்? குறை என்பதில்லை. அப்படி இருந்தாலும் இன்னும் என்ன? தங்க
இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். என்னுடைய கணவர் எங்க வீட்டுக்கு வந்து சொல்லுமா ஏன்டா உங்க என்கிட்ட சொல்லுமா நீ ஏன் பேசுறீங்க சொல்லுமா மனசுல இருக்கிற ஒரே வெளியே சொன்னாதான் உன் மனசு ஆறும். எங்க கணவர் எங்க வீட்டுக்கு வந்து 6 மாசம் 6 மாசம் 6 வாரம் 6 வாரம் 6 நிமிஷம் என்னன்னா 6 நொடி ஐயோ 6 நாள் ஆயிடுச்சுடா. நான் எவ்வளவு கஷ்டத்தோடு சொல்றேன். கஷ்டமா நான் ஐவருண்டா ரொம்ப சரி. இப்ப வரல அவர் வரலங்க நான் என்ன பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போனதா சரி இல்லையா அவருடைய மனைவி மரணா ஒத்துறா 2 பேரும். மனைவி எங்க போகிறாங்க பால் இல்ல மாணவர் யாருடைய வீட்டுக்கோ போயிருக்கிறார். அதுதான் அவரு வந்து மகாராஜா பாத்துக்கிறியா உன்னை பார்த்து அவனை ஓடுறேன். ஆண்டில சுத்திக்கிறேன். மகாராஜா அப்படி இருந்தாலும் எங்க அக்கா வீட்டுக்குனா போயிருக்காங்களா தெரியலமா இல்ல தங்கச்சி வீட்டுக்குனா போயிருக்காங்களா தெரியல. இன்னும் எங்க இருந்தாலும் விடக்கூடாது. ஆமாமா தேடி புடிச்சிட்டு வந்து எங்க விடுற இங்க விடுறேன் போலாமா? புடி அக்காலாம் இருக்கிறாங்க. அக்கா வீட்டுக்கு போலாமா? கொஞ்சம் சொன்னா தெரியுமா எனக்கு? இதுவா என்ன நாடு? அந்த உலகம் ஆளக்கூடியவர் சித்ராங்கதன் அவன் மனைவி. ஐயோ அம்மா நீ கூடவா? ஆமா. காய் அவன் கர்மாந்திர எடுக்க ஒரு பொண்டு போட்டு கூட உடனே பாய்ங்க. நம்ம கோயில தீவுடா அவன் கர்மா எடுக்க. அவன் கண்ணு காணா இருக்கனா? உன்ன வயசு கூட வரலையா? ஐயோ 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 யப்பா. ஏய் குழந்தை வயசு வராது குழந்தை கூடவா? ஐயா ஐயா டே ஆனா தேய் கண்டிப்பா தூக்கி பண்ணாது 60 வயசு கேயே காட்டலாம் ஓய் ஐயா ஐயா ஏமா ஏமா நான் பேர் தெரியுமா? பேர் என்னமா? பொற்கொடி. பொற்கொடி. ஆமா. ஆஹா அந்த பேரே தெரியுறியா? வெளி மாட்டறனா அவட்ட போற ஊத்தி போறாங்கள ஆனந்தி பொற்கொடி நீங்க அம்மா எங்க வீட்டுக்கார பாத்தியா? அம்மா நீ வீட்டுக்காரனா பார்க்கலாமா? டேய் டேய்
முசலவாக்கு கிராமத்தை சேர்ந்த கோபாலன் சொல்லக்கூடிய அந்த பெரியாருங்க எதிரொலி இதோ பொற்கொடிக்காக 51 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அத்தகைய பெரியாருக்கு எந்த மந்தனைக்கு நானும் இப்படி செய்ய நான் பார்க்கலாமா? பொண்ணு பேருடா ஊருக்கு ஒருவேளை அக்கா வீட்டுக்கு போயிருப்பாங்களா? போயிருப்பாரு. வாங்க போய் பாக்கலாம். சரி சிவகாமி